முடியாம இருக்குது, ஒழுக்கத்தை பார்க்க முடியாம இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பெற்றோர் இருக்கிறீங்க, ஆனா அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? பரிசுத்தம் இல்லாம இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு யார் காரணம் தெரியுமா? சொல்லுங்க. 180% பெற்றோர் தான் காரணம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எதிர்வருகிற சந்ததிக்கு அவர்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படி, அவருடைய பரிசுத்தமான நாமத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படி நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதை சொல்ல மாட்டீங்களா? அப்ப பெற்றோர் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ முடியாமல் இருப்பதற்கு பெற்றோர் 80% காரணமாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற என்ன தெரியுமா சொல்லுகிறது? பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழிகளை நடத்தி அவன் அதை முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டானா? விடாதிருப்பான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தத்தை பார்க்க முடியல. பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுங்க. ஆமென். எனக்கு நிறைய பெற்றோரை நான் பார்த்துருக்கிறேன். அதுவும் பெண்கள், பெண் பிள்ளைகளை எனக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தெரிகிறது இல்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது. எனக்கு பொறுப்புள்ள பிள்ளையை போட்டு வர ஆணையை பாருங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளையை போட்டு வர ஆணையை பாருங்க, எதுவுமே இன்னைக்கு பரிசுத்தம் கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கு காரணம் யார் தெரியுமா? இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறாங்க. எப்படி உடை போடணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். நான் சொல்லுங்களேன், எனக்கு எப்படி தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளை கொடுக்க போடுறாங்க, இத்தனோண்டு ஷோட்ஸை போட்டு விடுறாங்க. நான் சொல்லுங்களேன், அந்த பிள்ளைக்கு பெட்ட சுவாகம் இருக்குமா, இல்லை கூச்ச சுவாகம் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆடைகளை உங்க பிள்ளைகளுக்கு போடுவதுன்னு செய்யுங்க, நிறுத்துங்க. நீங்கள் சபைக்குள்ள மட்டுமில்லை, சில சபைக்குள்ள வரும்போது நல்லா வருவாங்க, ஆனா வீட்டுல தெருவில் நடந்து போகிற பாத்தீங்களா இருந்தா பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. அவங்க சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க, அவங்க சொல்ல முடியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு சம்பல் போட்டுட்டு, முதலாவது உங்களுடைய கலாச்சாரத்தை நினைத்து பாருங்க. தமிழனுடைய கலாச்சாரம் என்ன, தமிழுடைய பாரம்பரியம் என்ன, அதை முதல்ல நினைச்சு பாருங்க. அதையும் நினைக்கிறது கிடையாது, வேத வசனத்தையும் நினைக்கிறது கிடையாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உடைய போடுறதுனால நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு பாதிக்கப்பட்டு சீரழித்து போய் நிற்கிறது. இதை பார்க்கறீங்க, அதை பெற்று சொல்றாங்க, இந்த பிள்ளை கெட்டு போயிடுச்சப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? சொல்லுங்க, அந்த காரணம் யாரு தெரியுமா? பெற்றோர். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை சொல்லிக் கொடுக்கணும். நீ பரிசுத்தமா இருக்கும்படிதான், நீ பரிசுத்தமான